போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி நம்மளுக்கு இன்றைக்கி ஷூட் இருக்குன்னு. இன்றைக்கி வந்து டே 19, அதாவது மண்டே 11. ஆமாம் கைஸ், இன்றைக்கி வந்து ஒரு ஷூட் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம கிளைண்ட்டோட மெட்டா ஆட் அக்கௌண்ட் வந்து நம்ம டெஸ்டிங் ரன் பண்ண போகிறோம். அதாவது ஒரு 200 ரூபீஸ்க்கு வந்து நம்ம அந்த மெட்டா ஆடை ரன் பண்ண போகிறோம். அதுக்கு தான் எல்லா ப்ராசஸையும் நீங்கள் செட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ டைம் என்னென்னா 1:45 கிட்ட ஆகுது. ஆமாம், அதனால் இப்போ உட்காந்து அப்படி டிவி பார்த்துக்கிட்டே செட் பண்ணலான்னு பார்க்கும்போது தான் நம்மளுக்கு கிளைண்ட்டுக்கிட்ட இந்த கால் வந்துச்சு, ஷூட் எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அதுக்கு ஷூட் எடுக்கிறக்காண்டி அந்த எங்கள் லொக்கேஷனை ரெடி பண்ணிட்டு இருந்தோம். அதோட அந்த ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட்டை தான் ஷூட் iPad A15 நினைக்கிறேன், அதை தான் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். ஷூட் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் வேலையை வந்து பார்க்கலாம், திரும்பி உட்காந்து அதை தான் மெட்டா ஆட் செட் பண்ணுறக்காண்டி பண்ணிட்டு இருந்தேன். இன்ன வரையும் செட் பண்ணலை. அதுக்கப்புறம் வந்து லேட்டராக கொஞ்சம் பண்ணலான்னு பண்ணிக்கிட்டே இருந்தேன். இது எப்போனா ஷூட் முடிச்சுட்டு 5 மணி போல் வந்து பண்ணேன்னு நினைக்கிறேன். ஆமாம், 5 மணி போல் பண்ணேன். இடையில வந்து ஃப்ரெண்டு கால் பண்ணேன், இந்த மாதிரி கிளைண்ட் ஒருத்தவங்களுக்கு எடிட் பண்ணணுன்னு சொன்னால் அதை முடிச்சுட்டு 10:08 கிட்ட முடிச்சிட்டேன். ஆமாம், லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி 10:08க்குள்ளே கொடுக்கணுன்னாங்க. அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மெட்டா ஆட் ரன் பண்ணலாம் பார்த்தா இந்த மாதிரி பிரச்சனை காமிச்சிச்சு. அதை ரிசால்வ் பண்ணிவிட்டு நம்மளும் ஆட் பப்ளிஷ் பண்ணியாச்சு. ஆனால் என்ன வரும்னா இன்ன வரையும் பே பண்ணல, நம்ம இதில் தான் பே பண்ண போகிறோம். அதனால் 200 பே பண்ணிவிட்டு இப்போ இங்கே 12:08 கிட்ட ஆயிடுச்சு. அதோட 200 பே பண்ணிவிட்டு நானும் ஆட் ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரன் ஆச்சா இல்லையான்னு நாளைக்கு பார்க்கலாம். அதோட மணி வந்து 12:41 ஆகுது. இப்போ தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை பை. லவ் யூ டு ஆல் அண்ட் பீஸ் ப்ரோ. பை கைஸ், பை.